நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சாதனையாளர் விழா மிக 2026ஆம் ஆண்டுக்கான 106வது பிறந்த நாள் டி முத்துராம செட்டியார் பாக்கியலட்சுமி அம்மாள் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக 28ஆம் ஆண்டு கனகபிஷேக நினைவு சாதனையாளர் விருதா சேலம் அகர வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தின் சார்பாக ஆண்டவர் குடும்பத்தின் சார்பாக வழங்க இருக்கும் இந்த விருதினை அனைவரின் பலத்த கரையோசத்தோடு நாம் இப்போ தற்சமயம் வழங்க இருக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த சாதனையாளர் விருது அளிப்பதற்கு நமது சங்கத்தின் முன்னாள் பொறுப்பாளர்களும் மற்றும் சமூக பொறுப்பாளர்களும் இந்த இடத்துல வருகை புரிந்து அவர்களுக்கு சாதனையாளர் விளங்க வேண்டுகிறோம். சாதனையாளர் விருது வழங்க சங்கத்தின் முன்னாள் பொறுப்பாளரை மேடை கலைக்கின்றோம். மற்றும் நமது நிர்வாக குழு நவரத்ன விழா செயற்குழு நிர்வாக குழு அனைவரையும் மேடை கலைக்கின்றோம். நெய்மணக்கும் ராசிபுரம் ஜவுளி மாரிமுத்து செட்டியார் வம்சத்தில் 1970 அனைவரும் பலத்த கரயோசை வழங்க அன்புடன் வேண்டுகிறோம். அரசியல் பிரமுகரான ராசேந்திரன் அலமேலு தம்பதியரின் இரண்டாவது குழந்தையாக முதல் மகனாக பிறந்த கலையரசு அவர்கள் குடும்ப வறுமையின் காரணமாக 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே அதிகாலையில் டீ கடைகளுக்கு டீத்தூள் சப்ளையராக மாதம் 25 ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு சென்றார். இலைக்கடையில் இலை கட்டுதல், விடுமுறை தினங்களில் லாட்டரி சீட்டு கடையில் பணி, விழா காலங்களில் பொறிக்கடை, பட்டாசு கடையில் உதவியாளராக பணி செய்து நல்ல சம்பளம் பெற்று குடும்பத்தின் தீபாவளி செலவுகளை மகிழ்ச்சிகரமாக்கினார். பள்ளி படிப்பில் தோல்வியே இல்லாமல் தேடி தேடி வருமானத்தையும் தொழில் அனுபவ அறிவையும் பெற்று வந்த நிலையில் தனது 12ஆம் வயதில் அம்மா அலமேலு அவர்களின் அயராத கலையரசன் அவர்களின் குடும்பத்தினரை மேடை கலைக்கின்றோம். சிறிய முதலீட்டில் கலையரசன் அவர்களின் குடும்பத்தினரை மேடை கலைக்கின்றோம். அவர் குழந்தைகள் கடைகளுக்கு விற்பனை செய்யும் சிறு வியாபாரம் தொடங்கினார். 9ஆம் வகுப்பு படிக்கும் போது பள்ளி முடிந்தவுடன் பேருந்து நிலைய கடையில் இரவு நேர விற்பனையாளராக பணி செய்ய தொடங்கி 2 ஆண்டுகளில் அந்த கடையின் மொத்த கொள்முதல் செய்யும் பொறுப்பாளராக மாதம் 750 ரூபாய் சம்பளத்தில் குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டி தந்தார். 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் தனது அத்தை மாமாவின் ஜெனரல் ஸ்டோர்ஸ் அண்ட் ஹிந்துஸ்தான் லீவர் ஏஜென்சியில் சேர்ந்து உதவியாளர், ஓட்டுநர், சேல்ஸ்மேன், நிர்வாகி என பன்முக திறமைகளை வளர்த்து களமாடினார். வாழ்க்கையின் அடுத்த கட்ட வெற்றிக்கு படிப்பு தடையாக இருந்ததால் அஞ்சல் வழியில் பிபிஎம் மற்றும் எம்காம் படிப்புகளை மேற்கொண்டு எம்டிஆர் ஃபுட்ஸ் கம்பெனியில் சேலம் மண்டல விற்பனை அதிகாரியாக 15,000 ரூபாய் சம்பளத்தில் பணியை தொடர்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற தீராத எண்ணத்தில் வாய்ப்புகளை தேடி தேடி பெற்று அதனால் தனக்குத்தானே மேம்படுத்தியதன் விளைவாக 2000 ஆண்டில் முதல் முறையாக ராசிபுரம் மாரியம்மன் திருக்கோவில் ஸ்தல வரலாறுகளை சேகரித்து நித்திய சுமங்கலி மாரியம்மன் எனும் புதிய பரிணாமத்தில் அம்மனின் சிறப்புகளை பாடலாக எழுதி இசையமைத்து ஆடியோ கேசட்டாக நண்பர்களோடு இணைந்து வெளியிட்டு பிறந்த ஊரின் பெருமைகளை எடுத்துரைத்தார். இன்றளவும் ஊரின் அடையாளமாக அந்த ஆடியோ கேசட் ஒலித்து வருகிறது. சேலம் அத்தை மாமா உதவியுடன் பேக்கரி தொழில் விற்பனையாளராக சிறு உணவுப் பொருட்கள் தயாரித்து சந்தையில் தம்பியின் ஒத்துழைப்புடன் விற்பனை செய்தார். அதே காலகட்டத்தில் மம்மி பட்ஸ், மம்மி டேட்ஸ், மம்மி ஃபேன்சி ஸ்டோர் என அபரிமிதமான வளர்ச்சி அடைந்து வந்தார். நமக்கான நல்ல காலம் வந்துவிட்டது என வாழ்க்கையில் முதல் முறையாக உணர்ந்த தருணத்தில் பேரிடியாக அவர்களது சரக்கு ஆட்டோ கவிழ்ந்து தம்பி எழில் அவர்களுக்கு கால் முறிவு ஏற்பட்டது. மருத்துவ செலவுகள், தொழில், வேலை என பல தடுமாற்றங்களையும் ஒரே நேரத்தில் சூழ்ந்த தருணம். தொடர்ந்து சமூக செம்மல் விருது பெறும் அவருக்கு தோன்றியது நமது அகர வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தில் செயற்குழுவில் சிறப்பாக பணியாற்றியமைக்கு பாராட்டி வைரவிழா துணைத் தலைவர் டி வீனஸ் சிவகுமார் அவர்களை மாமார் அவர்களுக்கு சமூக செம்மல் விருது
சாதனையாளர் விருது ஏற்றுட்டு முதல் பேசுகிறேன். முதல் இதை வந்து எனக்கு பண முடிப்பு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அகரம் வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்துக்கு, சேலம் சங்கத்துக்கு அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அது மாதிரி இன்னொரு மடங்கு போட்டு நான் கொடுத்துட்றேன். அது வந்து ஏன்னா காலையிலேருந்து நலத்திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கரெக்டான நபரை தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியாது, அது பெரிய விஷயம். கொடுக்குற பணம் கரெக்டாக போகணுங்கிறது. அதை வந்து 3 மாதமாக அதை செஞ்சிட்ருக்காங்க. நான் வந்துட்டு போகும்போதெல்லாம் பார்ப்பேன். அதனால் இவங்க மூலம் இன்றைக்கி அதில் என்ன இருக்குதுன்னு தெரில. அதில் என்ன இருந்தாலும் அதுக்கு மேலே நான் ஒரு மடங்கு போட்டு சேலம் சங்கத்துக்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதை உங்கள் மூலம் சொல்லிக்கிறேன். சாதனையாளர் கலையரசன் அண்ணார் அவர்களுக்கு நன்கொடை அளித்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை